இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டில் ரொம்ப ஃபேமஸான கொள்ளுப்பருப்பு கடையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சுட சுட சாத்தில் கொஞ்சமாக தேங்காய் இந்த கொள்ளுப்பருப்பை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடடா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு குக்கரில் 2 மணி நேரம் ஊற வச்ச கொள்ளுப்பருப்பு, இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தண்ணி விட்டு 5-6 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. கொள்ளு ரசம் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. மண் சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழுதனியாவை கையில் நல்லா நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கொள்ளுப்பருப்பு கடையில் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்க கூட பெருசாக எதுவும் பொரியெல்லாம் தேவைப்படாது. வெறும் அப்பளம் மட்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க.